ரம்யா நாங்கள் எல்லாம் பார்க்குக்கு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? பார்க்கு. இது நாளைக்கு யூடியூப்ல வரும். உங்க வீட்டுல உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களா பாருங்க, அப்பனா பிரச்சனை இல்லை. ரொம்ப நல்லவரு அப்ப சரி. ஆமா இப்ப போய் அங்க உட்காந்தாலும் உட்காந்துருப்பாரு. அவர் எத்தனை ரவுண்டு வராரு? அப்படியே அப்படிங்களா? அவர் நல்லா ஓவர் ஸ்பீட்ல நடக்கிறாரு. அவர் இவ்வளவு திரும்பி கூட பார்க்கலையா, இவன் என் பொண்டாட்டியா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. அங்க நிக்கிறவங்க. நம்ம ரம்யாவும் கிஷோரும் இப்ப போட்டிங் போறாங்க. நாலு பேர் போணுமா? உங்களுக்கு ஃப்ரீ வர வேணுமா? நீ ஏறு. போட்டு விடணுமா? சரி போட்டுக்கோ, நீ போட்டுக்கோ. செப்பல் நீங்க அவுத்து போட்டுருங்க. நீ உளுந்தாலும் மிதந்துட்டே வந்துருவேடி, கவலைப்படாத. அக்கா சாகு செல்லு சொன்ன ஆனா கோழி என்ன நீ மாமா பயந்தா எப்படி பண்ணணும்? நீங்க இப்படியே மாட்டி நாங்களே போனது கூட உன்ன என்ன சும்மாவா கூட்டு போவாங்க? போப்பா கிஷோர், நீ போயா. போயிட்டா போயிட்டா. பைக் ஓட்டுவாளா? இது ஓட்டுறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? உட்காரு. சைக்கிள் மிதிச்ச மாதிரி மிதிச்சுட்டு போயிட்டு வாங்க. அவ்வளவுதான். உங்க மாமா வந்துட்டாங்க, உங்க மாமா கூப்பிட்டுக்கோ. போயிட்டு வாங்க, போங்க. நீங்களும் போயிட்டு வாங்க, அவ பயப்படுறா. போயிட்டு வாடி. மிதி கிஷோர், மிதிப்பா. நீயும் மிதி, ரெண்டு பேரும் மிதிங்க. போயிட்டா, பயப்படாத, உட்காரு. உன்ன இன்னும் நீயா வந்தாதான் இங்க, உன்னை யாரும் வந்து நான் கூப்பிட்டு வர முடியாது. மிதிச்சுட்டே போமா, பயப்படாம. ஆமா, அவனு மிதிக்க மாட்டேன்றா. அட கடவுளே, அதுக்குள்ள இந்த சுத்தி திருப்பிட்டு இருக்குதுங்க போவாம. ஆமா, அது நேரம் அவ்வளவு தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வாங்க. அதுக்குள்ள திரும்பிட்டீங்க. அவளுக்கு கொஞ்சம் தைரியம் கொடுக்குறான் அவளுக்கு, திரும்பினா இங்க வர முடியும்னு. ஐயோ, அந்த பசங்க மேல வந்து மோதாம இருந்தா சரி.
இவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் விரட்டுதுங்க. ஏய் அதுக்குள்ளே இங்கே வரீங்க, அப்படியே போங்க அந்த சைடு, பயப்படாத போ. அப்போ அவங்க போய் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. ஆசைப்பட்டேன் இல்லடி. உனக்கு கால் வலிச்சிச்சுன்னா எடுத்துக்கோ, தம்பி மிதிக்கட்டும். நீ கால் எடுத்துக்கோ. சைக்கிள் நல்லா ஸ்பீடா இருக்கு.